Good morning, students. Today we are going to see the lesson current electricity. Let us study the topic Wheatstone's bridge. Wheatstone's bridge. The Wheatstone's bridge is an important application of Kirchhoff rules. It is used to compare resistance and determine the unknown resistance in electrical circuit. So the four resistance P, Q, R and S are connected as shown in the diagram. The battery E is connected between A and C. The current I1, I2, I3, I4 and Ig is passes through the resistance. A galvanometer G is connected between the points B and D. Then the current through the galvanometer is Ig and its resistance is capital G. Applying Kirchhoff current law to junction B. What is current law? The current rule states that the algebraic sum of the currents at any junction of a circuit is 0. So, sigma I is equal to 0. It is the statement of conservation of electric charge. So, now we see the junction B. The junction B, the meeting the current directions, we see the arrow mark. So, I1 current is positive direction and then Ig is outward direction, then I3 is outward direction. Now, I1 is inward direction in the junction of B. So, I1 plus Ig minus I3 minus. So, I1 minus Ig minus I3 is equal to 0 in the junction of B. Next one, the junction D. So, applying Kirchhoff current law to junction D. So, junction B and D are open circuit. So, same laws are applied. So, the junction D is meeting the currents. I2 is inward direction, Ig is inward direction, then I4 is outward direction. So, I2 plus Ig plus I4 minus. So, I2 plus Ig minus I4, that is equal to 0. So, junction B and D are is say law is applied. Next one, the closed path. The closed path A, B, D, A. So, this path is applying Kirchhoff voltage law. The Kirchhoff voltage rule states that in a closed circuit, the algebraic sum of the product of the current and resistance of each part of the circuit is equal to the total EMF induced in the circuit. So, sigma delta V is equal to 0, closed loop. So, it follows the law of conservation of energy. ஸோ இப்போ இது வந்து க்ளோஸ்டு சர்க்யூட். ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்ம ரெசிஸ்டன்ஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இதை அந்த கரண்ட்டோட ப்ராடக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போது கரண்ட் வேல்யூ இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் PQRS இருக்கிறதுனால அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் க்ளோஸ்டு பார்த்து எடுத்துக்கிறோம், ABDA. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய அந்த க்ளோஸ்டு பாத்தில் கிடைக்கக்கூடிய நம்ம
அந்த கரண்ட் இன்ட்டு அந்த ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ கிடைக்கக்கூடியது நமக்கு அந்த ஏலேருந்து ஆரம்பித்து ஏல முடிக்கிறதுல நம்ம வந்து கரண்ட் டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ அது எல்லாமே பாசிட்டிவ் டைரக்ஷனில் வரணும். ஆப்போசிட்டில் வர கரண்ட் ஆரோ மார்க்குக்கு நம்ம மைனஸ் போடுறோம். ஸோ கரண்ட் டைரக்ஷனுக்கு. தென் I1P ஃபஸ்ட்டு A to B நோட் பண்ணுங்கம்மா. அதில் பிக்சரில் பாருங்கள் வந்து அந்த A to Bயில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டையும் அந்த ரெசிஸ்டன்ஸையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ I1P அதில் பாசிட்டிவ் டைரக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் B ஜங்ஷனில் போய் ரைட் சைடு அப்படியே கீழே என்ன செய்யுது, கேல்வனாமீட்டரில் நமக்கு கரண்ட்டு நமக்கு டைரக்ஷன் டேர்ன் ஆகுது. ஸோ I1P தென் Pலேருந்து நமக்கு என்ன செய்யுது, அந்த கீழே கேல்வனாமீட்டரில் ஃப்ளோ ஆக போகுது. அப்போ IG அனதர் ஒன் Dலேருந்து நமக்கு ஏக்கு போகுது. ஸோ அப்போ அங்கே பாருங்கள் கரண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ஸோ அது மைனஸ் சிம்பிள் I2R தட் இஸ் ஈக்குவல் டு 0. தென் அனதர் ஒன் ஃபுல் க்ளோஸ்டு சர்க்கியூட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம் போடுறோம். அப்போது வந்து ஏல ஆரம்பித்து AB அண்ட் தென் BC, ஸோ CD தென் DA. ஸோ ஏல் டு ஏல நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஃபுல் க்ளோஸ்டு சர்க்கியூட்டே நம்ம எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு வோல்டேஜில் தான் அப்ளை ஆகுது. க்ளோஸ்டு பாத்னாலே ஸ்விட்ச் ஆஃப் வோல்டேஜில் நமக்கு அப்ளை ஆகும். தென் ஸோ அப்போ அங்கேயும் நம்ம வந்து கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதை நம்ம சேர்த்து நம்ம ப்ராடக்ட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம அந்த லாவை அப்ளை பண்ணுறோம். ஸோ I1P கரண்ட் ஏலேருந்து நம்ம அந்த கரண்ட் டைரக்ஷனை பாருங்கள், ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றதுக்கு மைனஸ் போடணும். I1P ப்ளஸ் I3 B to Cக்கு இறங்குது, I3Q மைனஸ் இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ C to Dயில் பாருங்கள் I4 இன்ட்டு S மைனஸ் அனதர் ஒன் D to A sim அங்கே பார்த்திங்கன்னா மைனஸ் I2R தட் இஸ் ஈக்குவல் டு 0. தென் இப்போ நெக்ஸ்ட் ஒன் இப்போ பாருங்கள் நமக்கு அந்த ஜங்ஷன் ஓப்பன் சர்வீஸ் ஜங்ஷன் பாருங்கள், ஓப்பன் ஜங்ஷன் B அண்ட் Dயில் வந்து நமக்கு பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா B to D வந்து சேமாக இருக்கும். ஸோ ஜங்ஷன் Bயும் Dயும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ அதில் கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து சேம் வேல்யூவாக இருக்கிறதுனால கேல்வனாமீட்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இஸ் 0. நல் கேல்வனாமீட்டர் நமக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆகாது, அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ B is equal to D இருக்கும்போது பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் B is equal to the potential at the point D அப்படி நமக்கு கிடைக்கும்போது IG is equal to 0. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம வந்து ஜங்ஷன் Bயில் கிடைச்ச அந்த ஃபார்மெட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், ஜங்ஷன் Dக்கு அப்ளை பண்ணுறோம். தென் தேர்ட் ஒன் வந்து க்ளோஸ் டு பார்த்து ABDயில் நம்ம கிடைக்கக்கூடிய ஐஜியை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ மூணுலேயும் அந்த ஐஜி வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து அதில் IG 0ன்னு நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்மெட் I1 is equal to I3 பை அது ஒரு ஃபார்மெட் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் I2 is equal to I4 நமக்கு ஒரு ஃபார்மெட் கிடைக்குது. ஃபைனலாக I1P is equal to I2Rன்னு நமக்கு என்ன செய்யுது, நமக்கு ஒரு ஃபார்மெட் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது I1P is equal to I2Rன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த Pயும் Rயும் ஈக்குவல் அப்படிங்கும்போது அந்த ஆப்போசிட் சர்க்கியூட்லேயும் நமக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படி நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். I3Q is equal to I4Sன்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து இந்த ஜங்ஷன் B அண்ட் Dயில் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது, பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கிறதுனால இந்த ஹாஃப் சைடு நமக்கு வந்து ஈக்குவல் அப்படிங்கும்போது அனதர் சைடும் நமக்கு ஈக்குவல் தான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கோம், இந்த கான்செப்டை நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த ஐஜியை 0ன்னு போடும்போது I1 is equal to I3, I2 is equal to I4, I1P is equal to I2R நமக்கு வந்து ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபைனலாக நம்ம வேல்யூவை நம்ம எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ I1P is equal to I2R, I3Q is equal to I4S அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது, ஸோ ரெண்டையும் நம்ம ஈக்குவல் ரேஷியோவாக நமக்கு வந்து இருக்கும்போது பொட்டென்ஷியல் வந்து சேமாக இருக்கிறதுனால அதில் உள்ள அந்த I1P பை I3க்கு ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 1/1 டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ I1P பை I3Q is equal to I2R பை I4S. அதாவது Pயும் Rயும் நமக்கு வந்து P அண்ட் Q வந்து சேமாக இருக்கும். அனதர் ஒன் அதே மாதிரி Q அண்ட் Sஸும் சேம் வேல்யூ. ஸோ அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது
நமக்கு வந்து கிடைக்கிறது கரண்ட் வேல்யூ ரெண்டு பக்கமும் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் சேம் கரண்ட்டாக தான் டிவைட் ஆகுது. பாயிண்ட் ஏலேருந்து டிவைட் ஆகக்கூடிய கரண்ட் வந்து I1Pக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் I2Rக்கும் என்ன செய்யுது ஈக்குவலாக டிவைட் ஆகுது. அதே மாதிரி ஜங்ஷன் சியில் போய் பார்க்கும்போது நமக்கு I3Qவில் நமக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு தான் நமக்கு எங்கே வரும் I4Sக்கும் நமக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போது ஈக்குவலாக இருக்கும். அப்போ I1P by I3Q is equal to I2R by I4S. அப்போது I1 கரண்ட் வேல்யூ எல்லாமே சேம் அப்படிங்கிறதுனால கரண்ட் எல்லாமே கேன்சல் ஆகுது. ஸோ P by Q is equal to R by S. ஸோ இதிலிருந்து now the following step is determine the unknown resistance value. We know the value of two adjacent resistance. The other two resistance can be compared. So if three are of the resistance are known, the value of unknown resistance can be determined. The galvanometer shows null deflection. Suppose we know the value of two adjacent resistance. The other two resistance can be compared. If three of the resistance are known, the value of unknown resistance can be determined. Seebeck effect. In 1821, Seebeck found that a current flows in a circuit consisting of two dissimilar metals when one junction is heated while other junction is kept cold. The two dissimilar metals connected to form two junctions is called thermocouple. The hot and cold junctions are interchanged. The directions of current also reverse. Hence, the effect is reversible. The magnitude value of the EMF developed in the thermocouple depends on the nature of the metal forming the couple. Second one, the temperature difference between the junctions. When one junction of thermocouple Cu to Fe is kept at IC cube, when one junction of thermocouple copper wire and Fe wire ion is kept at ice cubes, another junction is kept at water bath, it is higher temperature. When one junction of thermocouple, the Cu and Fe copper wire and iron wire is connected. These are kept in ice cubes. So ice cubes temperature is 0 degree and another junction is kept at a water bath. So this temperature is higher temperature. A current will flow through a circuit indicated by the galvanometer. At hot junction, current flow from copper to iron. The EMF produced is called as thermo EMF. Peltier effect. In 1834, Peltier discovered that when electric current is passed through a circuit consisting of two dissimilar metals, heat is evolved at one junction and absorbed at the other junction. This is called Peltier effect. The Cu and Fe is thermocouple junctions. These are maintained at the same temperature.
A current from a battery flow through a thermocouple. So, the current flows from Cu to Fe. Heat is absorbed and it's become cold. Then next one, the current flows from Fe to Cu. Next, the current flows from Fe to Cu. Heat is liberated and it's become hot. So, the directions of current is reversed. This is Peltier effect and the Peltier effect is reversible. A current is passed through a copper bar. Bar will be at a high potential. Then the indicates the heat is absorbed to evolve of the conductor. Then the heat is transferred current direction. So, it is called positive Thomson effect. Similar effect is observed in metals like silver, zinc and cadmium. Negative Thomson effect. The copper bar is replaced by an iron bar. The heat is reverse order. So, the heat is increases in by reverse order. Then heat is evolved to absorbed. So, the order is reverse. Then the heat transferred the opposite direction of current direction. So, this effect is negative Thomson effect. Similar effect is observed in metals like is platinum, nickel, cobalt and mercury.